இந்த தேர்தலுக்கான பல தயாரிப்புகளை அவர்கள் இப்பொழுது முன்கூட்டியே இணையவர்களை விட செய்து வருகிறார்கள். அந்த வகையில் பார்த்துக்கொண்டால் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் பல மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன. ஒரு நாட்டினுடைய நீண்டகால இருப்புக்கு வெறும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் மட்டும் உதவியாக இருக்க போவதில்லை. இலங்கை எதிர்கொள்கின்ற பொருளாதார சவால்களில் இருந்து அதை மீட்டெடுத்து வருவதற்கும் நலத்திட்டங்கள் உதவியானவே அல்ல. ஆனால் இந்த நலத்திட்டங்கள் அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பாக மாறும். அவை அந்த வகையில் தான் பல்வேறு ஒரு மக்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் சார்ந்தவர்களுக்கான நலத்திட்டங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை அதனுடைய முதல் நலத்திட்டங்களுடைய முதல் அறுவடையை மக்கள் மார்ச் மாதத்தில் பெற இருக்கிறார்கள். அதை கடந்து 2 மாதங்கள் குறைந்தபட்சம் அதை பெறுகின்ற பொழுது அதன் பிரதிபலிப்பாக மக்கள் வாக்குகள் பெருமளவில் அவர்களை சென்றடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் இந்த தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது, ஏப்ரல் மாதத்துடைய பிற்பகுதியில். ஆகவே அதற்கான அறிவித்தல் மார்ச் மாதத்தில் வெளியிடப்படுவதற்கு தேர்தல் திணைக்களத்தினால் அதன் பின்னர் இதை நோக்கிய பயணம் இருப்பதையும் பார்க்கலாம். இந்த தேர்தலில் அவர்கள் ஒரு விடயத்தில் இன்னொரு விடயத்தில் தெளிவாகவும் இருக்கிறார்கள். அது எவ்வாறு சொன்னால், சிங்கள தேசத்தில் அவர்களுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அது சார்ந்த முறைமைகள் சரியாக இருக்கிறது என்று சொன்னால், இதற்காக பெருமெண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் இந்த சபைகளுக்கான தேர்தலுக்காக கட்சிகளால் வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் அவற்றை ஏற்கனவே அவர்கள் தயாரிப்பு நிலையிலேயே இருக்கிறார்கள் ஏனைய கட்சிகளை கடந்து. ஆனால் அவருடைய வெற்றியில் முதன்மையாக இருக்கக்கூடிய சவால் தமிழர் பகுதிகளில், அதன் குறிப்பாக வடமாகாணத்தை முக்கியப்படுத்தியதாக. என்றால் கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலையிலும் அம்பாறையிலும் பெரும் வெற்றிக்கான வாய்ப்பை அவர்கள் ஏற்கனவே கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வடபகுதியில் தமிழருடைய முழுமையான தாய பகுதிகளில் ஒரு வெற்றியை நோக்கி ஒரு பயணத்தை அவர்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் சமீப காலங்களில் அனுராவிலிருந்து பிரதமரிலிருந்து பலருடைய விஜயத்தை வடபகுதியை நோக்கி நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகிறோம்.